அமெரிக்காவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சீரிஸ் நம்ம பலதும் வீடியோ பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்க தொடர்ந்து அந்த வரிசையில் பல செய்திகள் பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. முதல் செய்தி என்னன்னா, அமெரிக்காவில் பால்டிமோர் அந்த பகுதியில் வந்து பார்த்தோம் ஒரு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? கார்கோ ஷிப் வந்து கண்டெய்னர் ஷிப் பிடிச்சு. ஸோ அதுபோல் எந்தெந்த இடத்துலலாம் அபாயங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து அசஸ் பண்ணும்போது மொத்தம் 68 பிரிட்ஜு கிட்ட கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஆளுகின்ற ட்ரம்ப் அரசாங்கம் அவர்கள் தலைமையில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். இப்போ அப்படியே வந்துட்டோம்னா, இந்த அமெரிக்காவில் வந்து ஆன்டி ட்ரம்ப் ஆன்டி மஸ்கோட ப்ரொட்டஸ்ட் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அதுவும் மஸ்க் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ் இருக்கு இல்லையா, அதிலலாம் வந்து ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்ட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே இருந்து ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைப்புகளுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து தான் சொல்கிறாரு. இதில் சாரஸ், ஹாஃப்மேனு, சாண்ட்லன்னு பல அமெரிக்காவை சார்ந்த பணக்காரர்கள் இருக்கலாம். நல்ல வேலை வெளிநாட்டிலேருந்து யாரையும் கையை காட்டல. இது போல் இருக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்புன்னு வந்திருக்கு. அதாவது இதில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, ஏன் இது போல் வந்து ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா, ப்ரொட்டஸ்ட் பயங்கரமாக இருக்குது. இப்போ டெஸ்லா ஷோரூம் முன்னாடிலாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த காரணத்தினால அந்த அமைப்புகளோட வெப்சைட்ஸு இது போல் விஷயங்கள்லாம் அவங்களே ஷேர் பண்ணுறாங்க. அதாவது டேக் டவுன் பண்ணுங்க டெஸ்லாவை அப்படிங்கிறது போல ஹேஷ்டேக் போட்டு பல விஷயங்கள் பிரபலம் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். இந்த அளவுக்கு, அதாவது நம்மளோட ரெக்வஸ்ட் என்ன, இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புலேருந்து ஃபாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதே போல் ஒரு அமைப்புங்க அமெரிக்காவில் வந்து இந்த மஞ்சள் கலர் கொடியை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் தீவிரமாக ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து அதையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதாவது ஒரு தனிப்பட்ட நிறுவனம், தனியார் நிறுவனத்துக்கு எகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த அளவுக்கு தீவிரமாக வயலன்ஸு அது இதுன்னு எடுக்கிறாங்க இல்லையா? அதே போல தான் நம்ம நாட்டுக்கு எதிராக வந்து சில நபர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் அதே கண்ணோட்டத்தில் தானே பார்க்கணும் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. அது எப்படி அமெரிக்கா அணுகுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இல்லை இதெல்லாம் வந்து ஒரு பவராக டூலை யூஸ் பண்ணுறாங்களா, இந்தியாவை வந்து வழிக்கு கொண்டு வர வைக்கணுன்றதுக்காக அமெரிக்காவும் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஃபாலோ பண்ணக்கூடிய அதே வழிகளை ஃபாலோ பண்ணுவாங்களா? இந்த காலிஸ்தானி இந்த மஞ்சள் கொடியில் வந்து திருப்பி தூக்கிட்டு வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. மஞ்சள் நோட்டீஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது போல் இவங்களுக்கும் ஒரு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறது போல் பல அனலிஸ்ட் வந்து கற்றுக்கள் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறது போல பார்ப்போம். மஞ்சள் கொடிக்கு மேலே மஞ்சள் நோட்டீஸ் அவ்வளோதானே அப்படிங்கிற இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது இது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் துப்பாக்கி சூடு நடந்தால் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக அது என்ன ஆயிருக்குன்னா, ஒரு கார் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஆத்தரைசேஷனே இல்லை, சும்மா ஒரு குரூப்பு கேங்கு கூடி ஒரு கார் ஷோ பண்ணிக்கிறாங்க. இந்த கார்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் அதெல்லாம் பேன் பண்ணிக்கிறாங்க, பெருமளவு மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் அங்கெல்லாம் கார் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். எல்லாம் புதுசாக லுக் கொடுத்து அப்படியே பெருசாக இருக்கிற மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அமெரிக்காவில். ஸோ அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா கார் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு சும்மா ஷோ மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் உண்றது பெருசாக என்றது பெருசான்னு வாக்குவாதம் வந்துட்டு இல்லையா? ஸோ அதில் வாக்குவாதம் நடந்து சுட்டுக்கிட்டதுனால 3 நபர்கள்கிட்ட இறந்துட்டதாகவும் 15 நபர்களுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவங்க பாதிப்படைஞ்சிருக்காங்க அதனால அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. என்ன எதுங்க தெரில, ஒரு பெரிய ஷோ தான் கண்டக்ட் பண்ணிப்பாங்க போல இருக்குது. அந்த இடத்துல போலீஸும் இருந்திருக்கிறாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறனால போலீஸ் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இது போல வேலைகள் நடந்திருக்கு. 3 நபர்கள் இறந்துட்டாங்களே அப்படிங்கிறது போல இருக்குது. நல்ல வேலை, இதுக்கு பின்னாடி வேறு நாடுகள் இருக்கிறாங்கன்னு கை காட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இந்த கிரானஸ் ஹால் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு இல்லையா ரஷ்யாவில், அதோட நினைவஞ்சலி பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் ரஷ்யர்களையே. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் ரஷ்யர்களுக்கு ரியலைஸ் ஆகி யுனைட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம மெயினான செய்திகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே தாக்குதல். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் அப்படின்னு சொன்னோம்னாலே தொடர்ந்துங்க இந்த பேட்டர்னை பார்த்தோம்னாலே புரியும். முதல்ல ஜாப்ரோசியா இல்லை ஒடசால சீரியஸான தாக்குதல், பயங்கரமான தாக்குதல் பல இடங்கள்லையும் நடந்துச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த மார்ச் 20, 21, 22 இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ரஷ்யா. ஸோ மேசிவான ஸ்ட்ரைக்கு ஒடசா, அப்புறம் ஜாப்ரோசியா, இப்போ வந்து உக்ரைனோட கேபிட்டலான கீவில் மேசிவான ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. ட்ரோன்கள் தாக்கப்பட்டதுனால சில இடங்கள்லாம் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்களை டேக் டவுன் பண்ணுன்றதுக்காக ஏவக்கூடிய ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன மிசைல்ஸ்லாம். ஸோ அது எல்லாமே இன்டர்செப்ட் ஆகாமல் அந்த மிசைலை திரும்பி வந்து பார்த்திங்கன்னா கீவ் மேலேயே விழுந்திருக்கு. இதனால சேதங்கள் பெருமளவில் இருக்குன்னு லோக்கல் சோர்சஸ் தரப்புலேருந்து வருது. ஆனால் உக்ரைனோட கேபிட்டலில் தாக்குதல் நடந்தது. ஏர்கிராஃப்ட் ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்லாம் இருக்கும்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை டேக் டவுன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கான ட்ரோன்கள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வரல. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தாக்குதல் உக்ரைனுக்குள்ள பல பகுதிகளில் நடந்திருக்கு. அதுவும்
இங்கே மட்டும் கிடையாது, உக்ரைனோட கேபிட்டலில் மட்டும் இல்லை, பல இடங்களில் ஷெல்லிங் நடந்திருக்கு. ரெண்டாவது ரிவைனி ஒப்லாஸ்ட் இருக்குல்ல, அந்த பகுதியில் தாக்குதல் நடக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மேசிவான ஸ்ட்ரைக் ரஷ்யா திரும்ப உக்ரைனுக்குள்ளே கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். அடுத்தது நேரம் இந்த செக்கோட அதிபருக்கு வந்துட்டோம் அப்படின்னா அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா செக்கோட அதிபர் உக்ரைனுக்கு போயிட்டு வந்தார் சமீபத்தில். அங்கே போய் செக்கோட ரைஃபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க உக்ரைனுக்கு லைசன்ஸ் கொடுத்து உக்ரைன்லேயே உருவாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பேசுபொருளாக இருந்தது. அதுபோல் சில விஷயங்களுக்காக செக்கோட அதிபர் போயிருந்தாரு. இப்போ அவர் தரப்பு வந்து செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா உக்ரைனில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மினரல் எல்லாத்துக்கும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து உக்ரைனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இன்கேஸ் அது மேலே ரஷ்யா தாக்குதல் பண்ணாங்கன்னா அமெரிக்கா கண்டிப்பாக அதை பாதுகாக்கணுன்றதுக்காக வச்சு ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக சண்டை பிடிக்க வருவாங்க. இதுதான் உண்மையான கேரண்டி உக்ரைனுக்கு. அது கூட நாங்களாம் செக்யூரிட்டி கேரண்டி ஒப்பந்தம் போடுறோம் யூரோப்பில் அப்படிங்கிறத இவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. இதில் இன்னும் நிறைய விஷயம் அவர் சொல்லிக்கிற, பீஸ் கீப்பிங் ட்ரிப்ஸ் நாங்கள் அனுப்புவோம், அது போல் பல விஷயங்கள் சொல்கிற பிறகும் சேர்ந்து அனுப்புவாங்க அப்படிங்கலாம் சொல்லிக்கிறாரு. ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா இந்த செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கள பேசுகிறாங்க இல்லையா. ஸோ இப்போ விஷயங்கள் தெளிவு பெற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா, உக்ரைனை முதல்ல டீமிலிட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உக்ரைனை டீமிலிட்டரைஸ் பண்ணால் அந்த இடத்துல பஃபர் ஜோன் வேணும். இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு பஃபர் ஜோன் வேணுமோ அதே போல் யூரோப்புக்கு பஃபர் ஜோன் வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் உக்ரைனை. அதாவது இந்த கான்செப்டை நம்ம ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம். உக்ரைனை முதல்ல 2 துண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக எடுத்துக்கிறது. இன்னொன்று ஈரோப் உக்ரைனோட அந்த பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. ட்ரூப்ஸ் அனுப்புறது, இல்லை ட்ரூப்ஸ் அனுப்புகிறாங்களோ இல்லையோ, அதுக்கு வழி இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதிக அளவில் கேஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு, இது செய்திகள் வந்துச்சுன்னா நான் அடுத்தது பேரில் உங்களுக்கு காட்டுறேன். இது சொல்லக்கூடிய விஷயங்கள் வதந்திகள்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஸோ கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, ஸோ அதிலெல்லாம் கேஸை ஸ்டோர் பண்ணி வச்சு யூரோப்பியன் யூனியன் இக்கட்டான சூழ்நிலை அங்கேருந்து கேஸ் எடுத்துக்குவாங்க. இந்த ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்களாம் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸில் யூரோப் எடுத்துக்கிறதுனால அதெல்லாம் அவங்களோட பாதுகாப்பு. ரெண்டாவது அவங்க அந்த இதை யூஸ் பண்ணுறதுனால உக்ரைனை வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் அவங்க எடுத்துக்க போகிறாங்க. அடுத்தது ரஷ்யா சில பகுதிகள் முன்னேறி வந்து கண்டிப்பாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்க போகிறாங்க. இப்போ நடுவில் இருக்கிறது பஃபர் ஜோனாக இருக்கணும். இப்போ அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மினரல்ஸ் எல்லாமே அமெரிக்கா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்குவாங்க. அதில் இராணுவமும் இருக்காது, எதுவும் இருக்காது. அமெரிக்காவோட வியாபாரிகள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அது பஃபர் ஜோனாக ஆக்ட் ஆகும். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. தாக்குதல் பண்ணால் தாக்குதல் பண்ணுவோம். அதை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நாங்களே தாண்டி வர மாட்டோம், பார்டரை பிரிச்சுக்கலாங்க அப்படிங்கிற பிரிச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதான் சொல்லி இந்த 3ஆக பிரிக்கிறாங்க, 4ஆக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எப்படின்னா, உக்ரைன்ற ஒரு நாடு இருக்குது. ஆனால் உக்ரைனில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வளங்கள் எங்கே இருக்குது? அமெரிக்கா கிட்டேயும் யூரோப்பியன் யூனியன் கிட்டேயும் போயிடுது. இதில் பெரும்பான்மையான நிலப்பகுதிகள் எங்கே போயிடுது? ரஷ்யா கிட்ட போயிடுது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புலேருந்து இப்போ தெளிவு பெற பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது போல பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா கூட இன்னுமே உக்ரைன் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணல. இப்போ மார்ச் 23 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் உக்ரைனும் சவுதியில் வச்சு பேசிக்க போகிறாங்க. ஸோ அப்படி பேசிக்கும்போது எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போக போகுது, எந்தெந்த மைன்ஸு மினரல்ஸ்லாம் பகுதி வரைக்கும் அமெரிக்கா கிட்ட போக போகுது அப்படிங்கிற ஒப்பந்தங்கள் தான் கையெழுத்தாகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இது போல் பண்ணுறதுனால அமெரிக்கா வருமானம் வரதை உக்ரைனுக்கு டாக்ஸ் கட்டுவாங்க. ரெண்டாவது உக்ரைனுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரெவென்யூ வரப்போகுது. இது போல் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வருது அப்படின்னா ஒரு இராணுவத்தை, அதுவும் பலம் பொருந்திய இராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கான வருமானம் உக்ரைனுக்கு வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதனால் உக்ரைன் வந்து டீமிலிட்டரைஸ் ஆயிடுவாங்க. உக்ரைனை நேட்டோவில் சேர்த்த மாட்டேன்னு அஷ்யூரன்ஸ் சொல்லிட்டாங்க. நேட்டோவில் சேர்த்திக்க மாட்டேன்னு நேட்டோ நாடுகளும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உக்ரைனை நேட்டோவில் சேர்த்துல இராணுவத்துக்கு பணம் போலினாலே ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் உக்ரைனோட கவர்மெண்ட்டை வந்து மிரட்டி சில தனியார் அமைப்புகள்லாம் பணம் வாங்கி ஃபண்டிங் வாங்கி அவங்க பண்ணுறாங்க. தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக நாளைக்கு பண்ணலாம். இன்கேஸ் ஒரு அமைப்பு திடீர்னு உருவாகி போய் ரஷ்யாக்குள்ளே தாக்குறது, இது போல் விஷயங்கள்லாம் ஃபண்டு வேணும். அது உக்ரைனோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தெரியாமல் போகுது. இப்படிங்கிற போல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இப்போது இது போல் உக்ரைனோட அரசாங்கத்துக்கு போகிற பணமே மானிட்டர் பண்ணப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கே கம்மியான தொகை தான் போகுன்ற பட்சத்தில் அவங்களால இது போல் தனியாக எந்த ஒரு இராணுவத்தையும் மெயின்டைன் பண்ண முடியாது. இது கேரண்டி அப்படிங்கிறது போல் ரஷ்யாவுக்கு கொடுக்கறதா அமெரிக்க தரப்புலேருந்து சொல்லலாம் அப்படிங்கிறத சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து கருத்துக்கள் இருக்குது. ஸோ இது போல் பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ரஷ்யன் டேர்ம்ஸ் தான்.
ஆனா ரஷ்யாவுக்கும் ஒத்துக்கணும். அட் த சேம் டைம் யூரோப்பியன் யூனியனும் ஒத்துக்கணும். கொஞ்சம் மியூச்சுவலா போலாம் அப்படிங்கிறதுக்காக இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ட தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சுன்னா, எல்லாமே சுமூகமா முடிஞ்சுக்கும். ஒரு வேளை அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா இந்த இடத்துல பிரச்சனை பெருசாகும். அதுக்காக எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க. எப்பவுமே ரஷ்யாவோட பொட்டி கட்டி அப்படி நேரா உக்ரைன் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பார்டர் பகுதியில ரஷ்யா பெருமளவுல வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ ரொமேனியால அதிக அளவுல மேற்குலக நாடுகளோட ஆயுதங்கள் உக்ரைனுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அது ராணுவங்கிறது உக்ரைன்ல இருக்கும். ஆனா அது உக்ரைனோட ராணுவமா இருக்காது. கட்டுப்பாடு எல்லாமே மேற்குலக நாடுகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இல்ல இன்கேஸ் பிரச்சனை பெருசாது முட்டிக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள வேணுன்ற பகுதி வரைக்கும் சண்டை இருக்காது. அதுக்கு மேல அவங்க முன்னேறி வராங்கன்னா சண்டை இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல பல விஷயங்கள், பல கருத்துக்கள் அனலிஸ்ட்குள்ள இருந்திருக்கு. அதில் ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். மேபி தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பாய்.